பிறருக்கு கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே அது பெரிய உதவிதான். அவமானம் படும்போது அவதாரம் எடு, வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு, வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு. இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது நிம்மதி. நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். இதுதான் சரி என்று உங்கள் மனதிற்குள் ஒரு குரல் ஒலிக்கும். சற்றும் தயங்காமல் நடைமுறைப்படுத்துங்கள். பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும். மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தான். நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. கவலையுடன் உறங்க செல்வது முதுகில் சுமையை கட்டிக்கொண்டு உறங்குவதாகும். பக்குவம் என்பது யாதெனில் புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை, வாயை மூடிக்கொண்டு தன்னுடைய வேலையை பார்ப்பதே. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதை எல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். என்னிடம் 6 நாணயமான நண்பர்கள் இருக்கின்றனர். அவர்கள்தான் எனக்கு எல்லாம் கற்றுத்தருகின்றனர். அவர்களுடைய பெயர்கள் எங்கே, என்ன, எப்போது, ஏன், எப்படி, யார். கீழே விழாமல் இருப்பது பெருமை இல்லை, விழுந்த பொழுதெல்லாம் எழுந்திருப்பதே பெருமை. சிக்கனமாக வாழும் ஏழை சீக்கிரமாக செல்வந்தனாவான். பணத்தின் உண்மையான மதிப்பு பிறரிடம் கடன் கேட்கும் போதுதான் தெரியும். வாழ பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். பழமை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது. மனைவியை வறுமையிலும் நண்பனை கஷ்ட காலத்திலும் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு இதயத்திலும் ஏதாவது ஒரு வலி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை முட்டாள்கள் கண்களிலும் அறிவாளிகள் புன்னகையிலும் மறைத்துக் கொள்கிறார்கள்.